எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் கட்சி அதில் ஒருத்தர் நாங்கிற போது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப மனது நிறைவா இருக்கு. நான் எப்போதுமே வந்து யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம், கணக்கை எப்படி எளிமையாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், என்னென்ன முறைகள் யூஸ் பண்ணி கணக்கை சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் நிறைய சிந்திக்கிறேன். இதில் என்ன முக்கியமாக என்ன கற்றுக்கிறேன்னா, டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணி கணக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். பசங்க வந்து கணக்கை வந்து கான்செப்ட்ஸை உள்வாங்கிட்டாங்கன்னா கணக்கு ஈஸியாக போட முடியும். நம்ம பயாட் பண்ணுற மாதிரி சொல்லித்தரக்கூடாது. மெமரிக்கு இதுவே தேவையே இல்லை. கான்செப்ட்ஸ் எப்போ ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங்காக லே பண்ணிட்டோம்னா அப்புறம் பசங்க வந்து ஈஸியாக கணக்கு புரிஞ்சுப்பாங்க. இந்த மேக்ஸ் மேலே இருக்கிற இந்த ஃபோபியாலாம் போயிடும். ஸோ நம்ம மேக்ஸ் மேலே ஜென்ரலாகவே மேக்ஸ்னா ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் பெர்செப்ஷன் இருக்கு. அதை வந்து போக்கணுங்கிறது தான் என்னோட குறிக்கோள். நான் எடுத்துட்ட உழைப்புகளுக்கு ஒரு இது கிடைச்ச மாதிரி, ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்ச மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே என்ன வயசானாலும் என்கரேஜ்மெண்ட் தேவை. அதனால இந்த அவார்டு மூலம், அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து 2 பேருக்கு கிடைச்ச அந்த அவார்டு மூலம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து இன்னும் நிறையா செய்யணும், இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும், இன்னும் நிறையா குழந்தைகளுக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்கணும், இன்னும் ஈஸியாக ஆக்கணும் கணக்கை. எல்லாராலையும் எவ்வளோ பேருக்கு நம்ம சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ பேருக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன்.